ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எங்கடா கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசிக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. அதனால் காலையிலே வந்து போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம் சடனாக தோணுச்சு. சரி ஊற்றுவோம் அப்படின்ட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாச்சு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு குழம்புக்காக கொஞ்சம் நெத்திலி மீனும் வறுக்கிறதுக்கு சங்கரா மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஈவினிங் போல் போயிட்டு வண்டி சார்ஜ் போட்டிருந்தெல்லாம் போய் பார்த்தா இந்த தேரை இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நானுமே பார்த்தேன். இது லிட்ரலி தவக்கலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் வந்து குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் செஞ்சேன். அப்புறம் அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டும் வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைன்னு வச்சு சாப்பிட்டாச்சு. தங்கப்பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கு வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. உங்களோட சண்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.